தமிழ்நாடே எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவு வந்துச்சு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சர்க்கஸ் கூட்டமே எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை கொடுத்துருக்கிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு இந்த சர்க்கஸ் கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகு நின்னா கைது, நடந்தா கைது, பேசுனா கைது, சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டா கைது அப்படின்னு ஒரு மோசமான பாசிச அரசாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. அந்த அளவுக்கு இந்த அரசுக்கு இன்செக்யூரிட்டி ரொம்ப அதிகம். இந்த அரசு என்னையும் கைது செய்ய முயற்சி பண்ணாங்க. எதற்காக கைது? டம்மி முதலமைச்சர்னு சொன்னேன். அதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. கேடு கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, ஒரு வெக்கங்கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் சொன்னேன். வேற எதுவுமே நான் சொல்லல. காவேரியில தண்ணி வரணும்னு சொன்னேன். இது எனக்கு தோணவே இல்லை. கைது பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் அப்படி ஒன்றும் பேசல. மிகப்பெரிய ஒரு காமெடி, மிகப்பெரிய நகைச்சுவையை இந்த அரசு நடத்தியிருக்கு. மக்களுடைய வரி பணத்துல எனக்கு 2 மீட்டிங் வேற இருக்கு இன்னைக்கு. அதையும் இங்க எடுத்துட்டீங்க. போகும்போது நான் சேகர் பாபு அவர்கள், திரு சரவணன் ஒரு ஜாலியா ட்ரிப்பு போற மாதிரி தான் போனோம். அப்ப சொன்னேன் உங்ககிட்ட, இந்த மாதிரி ஒரு மக்கள் வரி பணத்துல ஒரு ரோட் ஷோ, அது போற வழியெல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள் அங்கங்கே என்னுடைய வழியை மறிச்சு கரெக்டாக என்ன நான் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருந்தேன். இப்படி ஒரு ரோட் ஷோ நடத்துறதுக்கு இந்த அரசு நமக்கு எந்த செலவுமே இல்லாமல் மக்கள் வரி பணத்தில் நாம் ஒரு ரோட் ஷோ நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாடே எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவு வந்துச்சு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சர்க்கஸ் கூட்டமே எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை கொடுத்துருக்கிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு இந்த சர்க்கஸ் கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகு நின்னா கைது, நடந்தா கைது, பேசுனா கைது, சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டா கைது அப்படின்னு ஒரு மோசமான பாசிச அரசாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. அந்த அளவுக்கு இந்த அரசுக்கு இன்செக்யூரிட்டி ரொம்ப அதிகம். இந்த அரசு என்னையும் கைது செய்ய முயற்சி பண்ணாங்க. எதற்காக கைது? டம்மி முதலமைச்சர்னு சொன்னேன். அதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. கேடு கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, ஒரு வெக்கங்கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் சொன்னேன். வேற எதுவுமே நான் சொல்லல. காவேரியில தண்ணி வரணும்னு சொன்னேன். இது எனக்கு தோணவே இல்லை. கைது பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் அப்படி ஒன்றும் பேசல. மிகப்பெரிய ஒரு காமெடி, மிகப்பெரிய நகைச்சுவையை இந்த அரசு நடத்தியிருக்கு. மக்களுடைய வரி பணத்துல எனக்கு 2 மீட்டிங் வேற இருக்கு இன்னைக்கு. அதையும் இங்க எடுத்துட்டீங்க. போகும்போது நான் சேகர் பாபு அவர்கள், திரு சரவணன் ஒரு ஜாலியா ட்ரிப்பு போற மாதிரி தான் போனோம். அப்ப சொன்னேன் உங்ககிட்ட, இந்த மாதிரி ஒரு மக்கள் வரி பணத்துல ஒரு ரோட் ஷோ, அது போற வழியெல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள் அங்கங்கே என்னுடைய வழியை மறிச்சு கரெக்டாக என்ன நான் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருந்தேன். இப்படி ஒரு ரோட் ஷோ நடத்துறதுக்கு இந்த அரசு நமக்கு எந்த செலவுமே இல்லாமல் மக்கள் வரி பணத்தில் நாம் ஒரு ரோட் ஷோ நடத்தியிருக்கிறோம்.